பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த வசனத்தில் சில அடையாளங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்கள் யாருக்கு ஒத்துப்போகிறது என்று சொன்னால், இந்த அடையாளங்கள் இஸ்மவேலுக்கு ஒத்துப்போகிறது. அப்போ இஸ்மவேலின் சந்ததிகளுக்கு இந்த அடையாளமானது ஒத்துப்போகிறது. அப்போது கடைசி நாட்களிலே இஸ்மவேல் சந்ததி மீண்டும் எழும்பும். அவன் கையிலே ஒரு ஆயுதம் இருக்கும். அந்த ஆயுதத்தின் பெயர்தான் வில். நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆயுதங்களை எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, யுத்தத்திற்காக யூஸ் பண்ண போகிறது தான் இந்த ஆயுதம். அப்போது கடைசி காலத்திலே இஸ்மவேல் ஒரு ஆயுதத்தோடு எழும்ப போகிறது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்கிற இந்த வசனத்தின்படி யுத்தத்தில் ஜெயிக்கிற முனைப்போடு இந்த இஸ்மவேல் சந்ததிகள் இறங்க போகிறாங்க. எந்த யுத்தம் அப்படின்னா, எசேக்கியேல் 38 39 அதிகாரங்களிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய யுத்தம். அந்த யுத்தம் யாருக்கும் நடக்கும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ரஷ்யாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கும் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது. இந்த யுத்தத்தில்தான் இந்த இஸ்மவேல் சந்ததிகள் தங்களுடைய பங்கை இவர்கள் அளிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ ரஷ்யாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இஸ்மவேல் சந்ததி யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைப்பது போல இஸ்மவேலர்கள் ரஷ்யாவுக்கு பக்கம் நிற்காம இஸ்மவேலர்கள் இஸ்ரவேலர்கள் பக்கம் நிற்க போகிறாங்க அப்படின்றது நம்முடைய வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. இதைத்தான் எசேக்கியேல் 38வது அதிகாரம் 13வது வசனத்தில் தேதான் தேசத்தார் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த தேதான் தேசத்தார் தான் சவுதி அரேபியா. அதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்மவேலர்களை இன்றைக்கு எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா என்கிற பெயரில் அவர்களை அழைக்கிறார்கள். அப்போது இந்த இடத்துல நான் வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. எசேக்கியேல் 38:13. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தார், இந்த தேதான் தேசத்தார் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அதாவது இஸ்மவேலர்கள். தர்சீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் ரஷ்யாவை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்ளுகிறதற்கும் ஆடு மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். அப்போ கடைசி காலத்தில் யுத்தம் எதை வைத்து நடக்கப் போகிறதுன்னு சொன்னால், இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட வளங்களை ரஷ்யா இஸ்ரவேலிடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய படையை கூட்டிக் கொண்டு வரும். அந்த சமயத்தில் இந்த தேதான் தேசத்தார் என்று சொல்லக்கூடிய இஸ்மவேலர்கள் இஸ்ரவேலர் பக்கம் நிற்க போகிறாங்க. எப்படி ஏசாவும் யாக்கோவும் ரொம்ப நாள் கழிந்து சேர்ந்து கொண்டார்களோ, அதே போல இஸ்ரவேலரும் இஸ்மவேலரும் ரொம்ப நாள் கழிந்து சேரப்போகிறார்கள். அதற்கான அறிகுறி தான் இந்த வசனம் என்று சொல்லி இன்றைய தியானத்தை நம்ம முடிக்கப் போகிறோம். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.